பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 1வது வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இன்னைக்கு நம்ம எடுக்கிற முயற்சிகள், அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், நம்முடைய கோர்ஸ், நிறைய இடங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் வராத பொழுது, நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் வராத பொழுது, ஒரு ஜெயம் வராத பொழுது, சில காரியங்களை யோசிக்கிறோம் பாருங்க. ஏன் இந்த காரியத்தை நல்லா தானே ஆரம்பிச்சேன், நல்லா தானே முயற்சி செய்தேன். இன்றைக்கு இந்த வசனத்தின்படி உங்கள் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. ஆண்டவரே, நான் செய்கிற இந்த காரியம், வேலை இடத்துல நான் எடுக்கிற முயற்சி, ஒருவேளை இந்த வீடு கட்டுகிற காரியத்தில் நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சரிதானா, உங்க திட்டத்தின்படி தான் பண்றேனா, உங்க சுத்தத்தின்படி தான் பண்றேனா, உங்க நடத்துதல் படி எல்லாமே நடக்குது ஆண்டவரே. ஆரம்பிக்கிற பொழுது கரெக்டு தான், தேவ சுத்தத்தின்படி ஆரம்பித்து கரெக்டாக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் சொன்ன இடத்துல தேவனுடைய நடத்துதலின்படி ஆரம்பிச்சோம். ஆனால் நாட்கள் ஆக ஆக தேவனுடைய நடத்துதல் இல்லாத அநேக இன்ஃப்ளூயன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில வந்துருது. தொழிலையும் வரும், வேலையிலையும் வரும், எல்லா இடத்துலையும் ஆரம்பம் நல்லா இருக்கும். ஆனா எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வருதோ அந்த இடத்துல தடைகள் வரும், வளர்ச்சிகள் தடைபடும். அப்ப என்ன செய்யணும்னா, என் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் பார்க்கிற தடைகள், ஆண்டவரே நான் பார்க்கிற இந்த காரியம் ஜெயமா வரல, ஃபெயிலியர் நோக்கி போய்கொண்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் ஃபெயில் ஆயிருவனோ, ரொம்ப பயமா இருக்குது, நான் எங்க தோத்து போயிருவனோ பயமா இருக்கு. அப்பா, கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் செய்கைகளை உங்க கரத்தில் ஒப்புவிக்கிறேன். கொஞ்சம் டிலே பண்ணி, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி, ஒரு சில நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே நீ என்னை சரியா நடத்துங்க, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஏன் நடக்கல, ஏன் நடக்கல, ஏன் எனக்கு ஜெயம் வரல, ஏன் எனக்கு லாஸ் ஆகுது, லாஸ் ஆயிட்டே இருக்குது. அது தொழில திரும்ப திரும்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், தவறு. எந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கிற நன்மை, தேவன் முன்குறித்திருக்கிற அந்த நன்மை நமக்கு வரலையோ, கொஞ்சம் காத்திருந்து தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சில காரியத்தை ஆண்டவர் சரி செய்ய விரும்புவார். நம்முடைய வாழ்க்கையில அநேக ஃப்ரெண்ட்ஸை, பார்ட்னர்ஸை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சில வேளைகள் அவர்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடையா இருந்தாங்கன்னா கர்த்தர் மாற்றுவார், கண்டிப்பா மாற்றுவார். அதனால இன்னைக்கு ஏன் நான் தடைப்பட்டு இருக்கிறேன், ஏன் இந்த ஒரு இடத்துக்கு அப்புறம் இந்த மாறுதல் கலங்குறீங்க பாருங்க. இந்த வசனத்தின்படி உங்க செய்கைகளை, உங்க வேலையை, கோர்ஸை, எல்லா காரியத்தை தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்க. அன்றே நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை தொழிற்சாலையில திடீர்னு தொழில ஒரு பின்தங்கி போன சூழ்நிலை, ஒரு பின்னடைவு காணப்படுகிறது, தேவ ஊழியரை அழைத்து அந்த இடத்துல ஜெபித்து தடைகள் உடைக்கப்படும்படியாய் தேவ பிரசன்னம் கடந்து வரணும், தேவ தயவு கடந்து வரணும். ஆயி பட்டணத்தை ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். யோசுவாவின் நாட்கள்ல திடீரென்று தோல்வி. அப்ப என்ன செஞ்சாங்க, தேவ கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சாட்சாங்கமா விழுந்து, நீங்க தான் எங்களுக்கு காரியத்தை செய்யணும்னு சொன்னாங்க. அதற்கு காரணமா இருந்த அந்த நபர்களை ஆண்டவர் எடுத்து போட்டு அந்த பாவத்துக்குரிய தண்டனை அவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றபடி காரியங்களை உறுதிப்படுத்தினார். தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. ஏன் பின்னடைவுன்னு பார்க்காதீங்க, ஏன் டிலே ஆகுதுன்னு பார்க்காதீங்க. எல்லா காரியத்தை தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்க. தொடங்கின ஆண்டவர் உங்களுக்கு முடித்து கொடுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 16:3 வசனத்துக்கு சாட்சியாய் உங்களை மாற்றுவார். எல்லா தடைகள் மாறும். கர்த்தர் புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் கர்த்தர் மகிமையா கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். God bless you.